அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அலுப்பெரும் கருணையினால் நேற்றைய தினம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு முன்னால் நம்முடைய அறிவை முற்படுத்தக்கூடாது என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய தொடரில் இரண்டாவது உபதேசமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்பது தொடர்பான சில விளக்கங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது சூராவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபாலின், உங்களில் ஒருவர் மற்றொருவரிடத்திலே சத்தமாக பேசுவதை போன்று நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக பேசாதீர்கள். அப்படி பேசினால் அன்தஹபத அமாலுக்கும், உங்களுடைய அமலுக்கள் அனைத்தும் அழிந்து போகும். வான்தும் லா தஷ்ஊரூன், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த வசனத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலை, உபதேசத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. எப்படி மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசுகிற நேரத்திலே ஒருவருடைய குரலை விட இன்னொருவருடைய குரல் சற்று உயரும். பேசுகிற நேரத்துல சில நேரத்தில் நம்ம சத்தமா பேசுவோம், சில நேரத்தில் அவங்க சத்தமா பேசுவாங்க. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற நேரத்திலே இப்படி உடைய சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இங்கே எச்சரிக்கை செய்கின்றார். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அருளப்பட்டதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருப்பது மாதிரி இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இப்போது இறக்கி வைத்தான் என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் ஒரு வரலாறு கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பனு தமீம் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஒரு அமீரை, ஒரு தலைவரை நீங்கள் நியமனம் செய்யுங்கள் சொல்றாங்க. என்னுடைய கூட்டத்தாருக்கு ஒரு தலைவர் நியமனம் செய்யுங்கள் என்பதாக. இன்னைக்கு தானே எனக்கு எலெக்ஷன்லாம் வைக்கிறதெல்லாம் இப்பதானே. அப்போ பெருமானாரிடத்திலே கூறுகிறார்கள், எங்களுக்கு ஒரு அமீரை நியமனம் செய்யுங்க, எங்களுக்கு ஒரு தலைவரை நியமனம் செய்யுங்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே அது அபூபக்கர் சித்திக்கும் அமர்ந்திருக்கிறார், ஒரே ஃபாரூக்கும் அமர்ந்திருக்கிறார்கள். அவ என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அக்ரா பின் ஹாபிஸ் அவரை நியமனம் செய்யும்படியாக கூறுகிறார்கள். அப்ப அதே நேரத்தில் அடுத்த சில உமரே ஃபாரூக் அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க அவரை நியமனம் பண்ண வேணாம், இன்னொருவரை நியமனம் பண்ணுங்கள் என்பதாக என்ன செய்யறாங்க கூறுறாங்க. இதனால வந்து 2 பேத்துக்கு மத்தியில் என்ன செய்யறது, ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது.
என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உமரே ஃபாரூக் தான் சொல்றாங்க அக்ரா பின் ஹாபிஸ் நியமனம் பண்ணுறதாக சொல்றாங்க. அப்ப அபூ சித்திக் சொன்னாங்களா, நீங்க அவரை நியமனம் பண்ண வேணாம், காக்க பின் மாபத் அப்படிங்கிற நியமனம் பண்ணுங்க. காக்க அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சஹாபி, அவரை வந்து என்ன செய்ய அமீராக் என்பதாக சொல்றாங்க. அப்ப உமரே ஃபாரூக் சொன்னாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு மாற்றமான கருத்தையே சொல்றது உங்களுக்கு வேலையா போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உமரே ஃபாரூக் தான் சொல்றாங்க அக்ரா பின் ஹாபிஸ் நியமனம் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அபூ சித்திக் சொல்றாங்க, நீங்க வந்து காக்கா பின் மாபதுங்கிறவ நியமனம் பண்ணுங்க என்பதா. அப்ப உமரே ஃபாரூக் சொல்றாங்க, எனக்கு கருத்துக்கு எப்பவுமே மாற்றமா சொல்றது உங்களுக்கு வேலையா போச்சு என்பதாக சில கோபமா சத்தமா பேசுறாங்க. இப்ப இவங்க சத்தமா பேச அவங்க சத்தமா பேச அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நீங்கள் சத்தமாக நீங்கள் பேசாதீர்கள், அப்படி பேசினால் உங்களுடைய அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதுக்கு பிறகு இந்த சஹாபாக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அந்த உமரே ஃபாரூக் அவங்க கூட எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா ரொம்ப மெதுவா பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்க என்பதை உன்னித்து கவனித்து கேட்கிற அளவுக்கு ரொம்ப என்ன செய்வாங்க, அமைதியாக பேசுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய சட்டம் வந்தால் அதை உடனடியாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கிறதாக அறிஞர் மக்கள் எழுதுறாங்க. ஒரு சட்டம் வர்றது பிரச்சனை இல்லை, அந்த தெரியாம செஞ்சாலும் கூட அந்த சட்டம் வந்த போது என்ன செய்யறாங்க, தன்னை மாற்றிக்கொண்டு ரொம்ப என்ன செய்வாங்க, ரொம்ப மெதுவா பேசுவாங்க. என்ன பேசுறாங்கன்னு ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. இப்ப அப்போதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தாங்க. அறிஞர் மக்கள் எழுதுறாங்க ஒரு செய்தி. இதுல இன்னொரு செய்தி எழுதுறாங்க, இந்த ஆயத்து இறங்குறதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துட்டு இந்த காலத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க, சாபித் பின் கைஸ்ங்கிறவர். அவரை பார்த்தா அவரை காணும். இந்த ஆயத்து வந்ததுக்கு பிறகு சாபித் பின் கைஸே காணும். பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, இவரை காணும். இவரை செய்றாங்க, சில நாட்களாக அவரை காணும். இப்ப விசாரிக்கிறாங்க எங்க அவரை காணும் என்பதாக. அப்ப என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் பாக்குறாங்க ஆளை காணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் நீ அவரை போய் வீட்டுல போய் பாருங்க, அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத போய் பார்த்துட்டு வாங்க என்பதாக சொன்ன போது அவரை போய் என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, போய் பார்க்கிற நேரத்துல அவர் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. கேட்டாங்க, இது மாதிரி வந்து ஏங்க அழுகுறீங்க, ஏங்க பள்ளியாசம் பக்கம் ஆளை காணோம் என்பதாக. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல நான் வந்து என்ன செய்வேன், தொழுது முடிச்சுட்டு உடனடியே வீட்டுக்கு போயிருவேன், வருவேன், தொழுத உடனே எதிர்த்து வருவேன், வேகமா வீட்டுக்கு வந்துடுவேன். இப்ப ஏன்னு கேட்கும் போதுதான் என்ன சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான், என்ன யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சத்தமிட்டு பேசுகிறார்களோ அவங்களுடைய அமல்களை அழித்து விடுவது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனக்கு ஏற்கனவே காது லேசா கேட்காது, சரியா காது கேட்காது. நான் வந்து என்ன காது கேட்காத செய்வாங்க, சத்தமா தான் பேசுவாங்க. நான் சத்தமா பேசிய அதனால வந்துட்டு என்ன செய்யறது, என்னுடைய அமல்கள் அழிந்து போய் விடுமோ என்பதாக நான் பயந்துதான் நான் வந்து என்ன செய்யறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு மஜ்லிஸ்ல உட்காராம என்ன செய்யறேன் வந்துடுறேன் என்பதாக சொல்லி அவர் கூறுகின்றார். பெருமானார் யார் அனுப்பிவிட்டாங்க, அனஸ் இப்னு மாலிக் தான் அனுப்பிவிட்டாங்க. அவர் என்ன செய்யறாரு, வந்து பெருமானாரத்துல வந்து கூறுகிற நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்களாம், இன்னக்க லஸ்த மின் அஹ்லின்னார், நிச்சயமாக நீங்கள் நரகவாதி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், அவருடைய அமல்கள் அழிந்துன்னு சொல்றான். அமல்கள் அழிஞ்சு அவர் நரகவாதி. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படி, அதனால வந்துட்டு என்ன சொல்றாங்க, பெருமானார் சொன்னாங்க, இன்னக்க லஸ்த மின் அஹ்லின்னார், நீங்க நரகவாதி அல்ல, வலாக்கின்னக மின் அஹ்லில் ஜன்னah, நீங்க சொர்க்கவாதிவா பெருமானார் சொன்னாங்க. அதாவது நீங்க யதார்த்தமாக உங்களுக்கு என்ன செய்யற, காது கேட்காத சத்தமா பேசுறீங்க, அதனால உங்களுக்கு அமல்கள் அழிந்து நீங்க நரகவாதியாக மாட்டீங்க, நீங்க சொர்க்கவாதிகளாக பெருமானார் சொன்னார்களாம். இது இரண்டாவது செய்தி. அதாவது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. ரெண்டு செய்தி சொல்லியிருக்கேன். முதலாவது இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு அபூ சித்திக் உமரே ஃபாரூக் சண்டை போட்ட ஒரு செய்தி. இரண்டாவது தன்னை பற்றி வந்து என்ன செய்யறது, இந்த ஆயத்துல வந்து சொல்லப்பட்டவருடைய அமல் அழிந்து போய் விடுமோ என்பதாக சஹாபாக்கள் பயந்தாங்க, அந்த அளவுக்கு பயந்தாங்க என்பதாக இரண்டாவது செய்தி. மூன்றாவது ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பொதுவாகவே மனிதனுடைய அமல்கள் முன் செய்த அமல்களை அழித்து விடக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அவருடைய முன் செய்த எல்லா அமலும் அழிஞ்சு போயிடும். அவன் யுஷ்ரிக் ஃபகத் ஹபித்த அமலுஹு, அல்லாஹ் சொல்வான். ஒருவர் இணை வைத்தால் அவர் முன்னால என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த அமலை அழிச்சிடும். அவர் அதுக்கு முன்னால ஒருத்தர் எல்லாம் பாதுகாக்கணும், ஒருத்தர் முஸ்லீமா இருக்காரு,
முஸ்லிமா இருந்த காலத்துல நிறைய அமல்கள் செஞ்சார், நிறைய தொழுதார், நோன்பு வச்சாரு, என்ன தான தர்மங்கள் நிறைய செஞ்சார், எல்லாம் செஞ்சாரு. ஒரு காலத்துக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாக்கும் ஒரு காஃபிராக ஆகிவிட்டால் முன் செய்த எல்லா அமலையும் அல்லாஹ் அழித்து விடுவார். இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே சரிசமமான சக்தி இருக்கிறது. ஒரு மனிதர் வந்துகிட்டு காஃபிராக இருந்த ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா பெருமானா சொல்லுவாங்க, அல் இஸ்லாமும் எகுதிமும் மாக்கான கபரும். ஒரு காஃபிரா இருந்தாரு, அவர் காஃபிரக்கள் எல்லா பாவத்தையும் பண்ணாரு. இப்போது அவர் கலிமாவை கூறிவிடுகின்றாரோ அவருடைய குஃபருடைய காலத்திலே செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவார். வரலாற்றிலே வருகிறது. அம்ருபின் ஆஸ்ல வரலாறு வருமா இல்லையா? அவங்க ஈமானை ஏற்றுக்கொள்கிற நேரத்திலே செய்வாங்க. ஈமானை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் பெருமானா சொல்லி சமைக்கு வருவாங்க. சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உபுசத்து எனக்கு அவங்க கையை நீட்டுங்க. அவங்க என்ன செய்வாங்க, ரசூலா கையை நீட்டும் போது உடனே எடுத்துக்கிறார். அப்பதான் அவங்க கேட்பாங்க, ரசூலா கேட்பாங்க, ஏன் கையை நீங்க வந்து என்ன செய்ய எடுத்துக்கிறீங்களா? அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து நான் காஃபிராக இந்த நேரத்துல நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா கேட்கும் போதுதான் பெருமானார் சொல்லுவாங்க, 3 விஷயங்கள் இருக்குது முன் செய்த பாவங்களை மன்னிக்கின்ற ஆற்றல் படைத்தது. ஒன்று இஸ்லாம், 2வது ஹிஜ்ரத், 3வது ஹஜ்ஜி என்பதாக பெருமானார் சொல்வாங்க. 3மே முன் செய்த பாவங்கள் அழிக்கிற சக்தி படைத்திருப்பதாக. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருவர் வந்துகிட்டு என்ன செய்யற, காஃபிராக இருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி ஒருவர் ஈமானுடையவராக இருந்தார், காஃபிராக ஆகிவிட்டார், முன் செய்த எல்லா அமலைகளாகத்தால் அழித்து விடுவார். ஒன்று. 2வதாக இவர்கள் பெருமானாருடைய சபையிலே சத்தமிட்டு பேசுகிறார்களோ அவருடைய அமலுக்கு அழித்து விடுவதா அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த 2 விஷயங்களுமே முன் செய்த அமலை அழித்து விடும். சரி, இந்த வசனத்தின் மூலமாக அறிஞர் மக்கள் 2 செய்தியை சொல்றாங்க. முடிஞ்சல ஒன்னாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போது பெருமானார் அவர்கள் நம்மிடத்துல ஹயாத்தாக இல்லாவிட்டாலும் கூட பெருமானார் அவர்களுடைய ரவுலாவுக்கு போகிற நேரத்திலே, அவங்க தியானம் செய்வதற்காக போகிற நேரத்திலே அங்கு நின்று சத்தமாக பேசக்கூடியவருக்கும் இந்த தண்டனை தான். போனா என்ன செய்யணும், போனா அமைதியா போயிட்டு சலா சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அங்கு போய் துவாவோட செய்யற தேவையே இல்லை. அந்த இடத்துல கையை தூக்க கூட தேவையை, கையை தூக்கி துவா செய்கிற தேவையே இல்லை. சலா சொல்லிட்டு வந்து விடணுமே தவிர அங்கே போய் உட்கார்ந்துட்டு இது யார் தெரியுமா, இங்க பக்கத்துல எப்படி இருக்காங்க, அங்கே எப்படி இருக்காங்க, இந்த வீடு யாரு வீடு தெரியுமா, இந்த பயானம் அங்கே உட்காந்து செய்யக்கூடாது, இல்ல வெளியில வந்துடணும். அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த இடத்துல பெருமானுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டதுலாம் நிறைய சிறப்பு இருக்கு. ஆனா அங்கே போய் உட்கார்ந்து பயானம் பண்ணக்கூடாது. பெருமானார் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாய் விட்டாலும் கூட அவர் மன்னரையிலே உறங்கி கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்ல அல்லாஹ் பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்லி ஐயாக்குல் அஜ்சால் அன்பியா, நபிமாருடைய உடலை மண் சாப்பிடுவதை விட்டு அல்லாஹ் தஆலா மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். அதனால பெருமானார் அங்கே என்ன செய்த உலகத்தை விட்டுதான் மறைந்திருக்கிறாரே தவிர அந்த மன்னரையில ரவுலாவில் அவர் உறங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால பெருமானாசனுடைய ரவுலாவில போய் யார் சத்தமிட்டு பேசினாலும் கூட அவருக்கும் இந்த தண்டனை தான் சொல்லப்படுகிறது. ஒரு செய்தி. 2வது செய்தியாக சொல்றாங்க, இது பெருமானாருக்கு சொல்லப்பட்டாலும் கூட இதனுடைய அடிப்படையிலே யாரும் தன்னை விட வயதிலே முதியவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், வயதில முதியவர்கள் யாருக்கு முன்னாலும் சத்தமிட்டு பேசினால் அவருடைய அமலை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவார். அதனால நம்மை விட பெரிய ஒரு இடத்துல பேசுகிற நேரத்திலே என்ன செய்யக்கூடாது, சத்தமிட்டு பேசக்கூடாது. சத்தமிட்டு பேசாமல் அமைதியாக பேச வேண்டும். அப்படி சத்தமிட்டு உறக்க சத்தமிட்டு பேசினால் அவருடைய அமலை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவார் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறான். வாழும் காலத்திலே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டு கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் நமக்கு வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிய ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.